ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட்டு இன்டர்டே ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்காக ஏதாவது நைஸ் செட்டப் இல்லை ஏதாவது நல்ல பேட்டர்ன் ஏதாவது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் நான் அப்டேட் பண்ணுவேன். அந்த டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கும் வாட்ஸ்அப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டுடைய லைவ் அப்டேட் நான் அதில் கொடுப்பேன். இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோவில் சில ஸ்டாக்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லை, நிஃப்டியும் பேங்க்கும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிஃப்டி கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது, பேங்க் நிஃப்டியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இன்றைக்கி அதுக்கு மேலே நான் நேற்று கொடுத்த ஒரு 5 ஸ்டாக்கில் 2 ஸ்டாக் உண்மையிலேயே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அப்புறம் ஒரு ஸ்டாக் ஃப்ளாட்டாக அந்த அளவுக்கு மூமெண்ட் இல்லை. 2 ஸ்டாக் ஜாக்பாட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஒன்று ஃப்ளாட்டு, ஒன்று கேப் அப் ஓப்பன் ஆகி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் நம்ம இந்த வீடியோடைய எண்டில் பார்க்கலாம், என்னென்ன ஸ்டாக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அப்படின்னு. ஸோ இப்போ நாளைக்கு முதல்ல நம்ம நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம் என்பதை நம்ம பார்க்கலாம். இதுதான் நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் சார்ட்டு. நேற்று நான் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி 22,445க்கு மேலே நீங்கள் பை பண்ணுங்க சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி நிஃப்டி அந்த 22,440 உடைக்கவே இல்லை. ஆனால் ரிஸ்கி ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலான்னா 22,370 பிரேக் பண்ணால் செல் பண்ண சொல்லியிருந்தேன், ரைட்? ஸோ 22,370 பிரேக் பண்ணி டார்கெட் 100 புள்ளிகள் கொடுத்த. இன்றைக்கி லோ பாருங்கள் 269, எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக நேற்று நான் சொன்ன அந்த லோ வந்திருக்கு. ஸோ நீங்கள் கேப்சர், அதாவது நீங்கள் ஷார்ட் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு 100 புள்ளிகள், அட்லீஸ்ட் ஒரு 90 புள்ளிகள் நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடர்ஸ் கூட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 22,355 பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்க அப்படியும் நான் சொன்னேன். ஸோ 2 டார்கெட் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு 315, நெக்ஸ்ட்டு 255. ஸோ சப்போஸ் நீங்கள் 355ல் ஷார்ட் அடிச்சிருந்தா கூட 80+ பாயிண்ட்ஸ் ஈஸியாக நாம் இன்றைக்கி கேப்சர் பண்ணியிருக்க முடியும். இதுதான் நிஃப்டியுடைய நிலைமை. ஸோ நல்ல அருமையாக நிஃப்டி இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இப்போ நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். முதல்ல நிஃப்டியுடைய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதுதான், ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் பார்க்கலாம். நிஃப்டி இது மல்டிபிள் டைம்ஸ் நிஃப்டி இந்த இடத்த டச் ஆகி உங்களால் பார்க்க முடியுதுங்களா? பட்டு டச் ஆனால் கூட பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆக முடியல நிஃப்டியால். ஸோ நாளைக்கு சப்போஸ் பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ரிஸ்கி ட்ரேடர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆனாலே பை பண்ணிடலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுருங்க. சப்போஸ் இது பிரேக் பண்ணி இங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அடுத்த கேண்டில் இமீடியட்டாக ஹை பிரேக் பண்ணால் நீங்கள் பை பண்ணலாம். இது ஒன்லி ரிஸ்கி ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள். டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் எப்போவுமே நான் 40 புள்ளிகள் தான் சொல்லுவேன். ரெண்டாவது டார்கெட் 60 புள்ளிகள். ஸோ டோட்டலாக 100 புள்ளிகள் தான் நிஃப்டி ஒவ்வொரு நாளும் நான் கொடுப்பேன். ஸோ இதுதான் நிஃப்டியுடைய ஃபஸ்ட்டு செனாரியோ. அண்டு ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த லெவல் என்ன அப்படின்னா 22,440 லெவல்.
ஸோ சப்போஸ் நிஃப்டி வந்து இங்கே கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இது வரைக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில், அதாவது 22,440 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நிஃப்டியை பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 50 புள்ளிகள், டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் 40 பாயிண்ட்ஸ் அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 22,540 லெவல். இது வந்து செகண்ட் டார்கெட். இன்கேஸ் சப்போஸ் வந்து நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் ஒரு புல் பேக்குக்கு. சப்போஸ் இங்கேயோ இல்லை இந்த ட்ரெண்ட் லைனு கிட்டேயோ வந்துட்டு இங்கே சப்போர்ட் ஏதாவது எடுத்தது இல்லை ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பியும் என்ன பண்ணலாம்னா நிஃப்டியை பை பண்ணலாம் இன்கேஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா. ஸோ சப்போஸ் டபுள் பாட்டம் பேட்டர்ன் இல்லைன்னா இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட ஃபார்ம் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நெக்லைன் உடச்சலே பை பண்ணுங்க. அந்த பேட்டர்னுடைய பாட்டம் வந்து ஸ்டாப் லாஸாக வைங்க. நெக்லைனுக்கும் பாட்டத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெஷர்மெண்ட் இதை வந்து 1:1 1:2 நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து நிஃப்டியுடைய பை பொசிஷன். சப்போஸ் செல்லிங் அப்படின்னா நிஃப்டியை வந்து நாம் நேற்று சொன்ன மாதிரியே தான். நிஃப்டி இந்த லெவல் பிரேக் பண்ணால் நேற்று சொன்னதில்லை, இந்த லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் செல் பண்ணலாம். அதாவது 22,265 லெவல். சப்போஸ் நாளைக்கு வந்து நிஃப்டி கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி லோ வந்தது அப்படின்னா 22,265 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நிஃப்டியை தாராளமாக செல் பண்ணலாம். இமீடியட் டார்கெட் வந்து 40 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து 22,165 லெவல். ஸோ நிஃப்டி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், தெளிவாகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். அது மட்டும் இல்லை, நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய ப்ரீமியம் குரூப்பில் நான் என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா 22,315 பை பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து நான் எப்போவுமே நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு 40 அடுத்தது 60 சொல்லுவேன். அல்டிமேட் டார்கெட் 100 புள்ளிகள். ஸோ 415 அல்டிமேட் டார்கெட் கொடுத்தேன். ஹை பாருங்கள் 416. எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக அந்த லெவல் நமக்கு இன்னைக்கு கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு நம்ம போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து கூட நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 47,530க்கு மேலே நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். 47,190க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து 190 கீழே போல் லோ பார்த்தீங்க அப்படின்னா 47,197 தான் லோ வந்திருந்தான். அப்புறம் அங்கேருந்து ஒரு ரேலி வந்துச்சு. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இந்த லெவல் தான், அதாவது 47,190 லெவல். ஒரு மைனர் சப்போர்ட் கூட, இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட், இது வந்து ஒரு மைனர் சப்போர்ட் கூட இருக்குது, அதாவது 47,340 லெவல். ரெசிஸ்டன்ஸ் வந்து 47,740 லெவல். ஸோ இந்த 3 புள்ளிகள் தான் நாம் நாளைக்கு ட்ரேடுக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இந்த 3 இடம். சப்போஸ் நாளைக்கு வந்து நிஃப்டி, அதாவது பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மேலே 47,740 வந்து 740 கிட்ட பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியை நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள். இம்மீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ். அல்டிமேட் டார்கெட் வந்து 48,000. அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் பேங்க் நிஃப்டியில் வைக்கலாம். ஸோ சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி மாதிரியே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு புல் பேக்குக்கு இந்த இடத்துல எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். நிஃப்டியில் ஆற மாதிரியே இங்கே கூட ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, இல்லைன்னா இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த பாட்டம் ஸ்டாப் லாஸை வச்சு நெக்லைனை பிரேக் பண்ண ஒன்று நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள். ஃபஸ்ட்டு டார்கெட் 100 பாயிண்ட்ஸ். செகண்ட் டார்கெட் வந்து நீங்கள் 1:1 வைக்கலாம் பேங்க் நிஃப்டியில். இன்கேஸ் சப்போஸ் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு
அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி வந்து எங்கே செல் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மைனர் இருக்குது பார்த்தீங்கன்னா 47,340 இந்த லெவல் கிட்ட சப்போஸ் நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 47,350 கிட்ட வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல். அல்டிமேட் டார்கெட் வந்து 4750லேருந்து 4700. ஸோ அந்த ரேஞ்சு 4750லேருந்து 47,100 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பேங்க் நிஃப்டி கூட நேற்று வந்து 47,530 பிரேக் பண்ணால் பை பண்ண சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 630 கொடுத்துருந்தேன். செகண்ட் டார்கெட் 800. இன்றைக்கி ஹை பார்த்தீங்க அப்படின்னா 737 வரைக்கும் போயிடும். ஸோ இதிலே வந்து ஒரு 165 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நம்ம பேங்க் நிஃப்டியில் ரொம்ப ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணோம். ஸோ நிஃப்டியில் வந்து ஒரு 80 புள்ளிகள், பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 170 புள்ளிகள் நாம் இன்றைக்கி பார்த்தோம். ஸோ இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் சில ஸ்டாக்ஸுக்கு பற்றி போயிடலாம். இன்ட்ரடே ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பிஎஸ்சி லிமிடெட். ஸோ இந்த பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பிஎஸ்சி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் கிட்ட இந்த ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டாக் ப்ரீவியஸாக வந்து நல்ல ஒரு மூவ் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 2270லேருந்து 24 ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட் இங்கேருந்து போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பிஎஸ்சி வந்து அதே லெவல்கிட்ட வந்திருக்கு. நாளைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்குது. இதை பிரேக் பண்ணால் டபுள் பாட்டம் பேட்டர்ன் தான். ஸோ இதை பிரேக் பண்ணால் பை பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் பிஎஸ்சியை செல் பண்ணலாம். ஸோ பை அபவுட் 2310, ஸ்டாப் லாஸ் 2280, டார்கெட் வந்து 2324, 2345, 2360, செல் பிலோ 2274, ஸ்டாப் லாஸ் 2300, டார்கெட் வந்து 2260, 45 and 2210. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம போயிடலாம், என்ஹெச்பிசி. ஸோ என்ஹெச்பிசி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இந்த ஸ்டாக் இருக்குது. மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து டெஸ்ட் ஆகிருக்கு. பட்டு பாசிட்டிவ் கேண்டில் ஒன்றும் ஃபார்ம் ஆகலை. இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் நாளைக்கு இந்த கேண்டிலை பிரேக் பண்ணால் நீங்கள் பை பண்ணலாம். பை அபவுட் 9330, ஸ்டாப் லாஸ் 9050, டார்கெட் 9450, 9580 and 9850. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், பிஇஎல், பிரமல் என்டர்பிரைசஸ். ஸோ பிரமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் நெக்லைன். ஸோ ஒன்ஸ் இந்த நெக்லைன் பிரேக் பண்ணால் நீங்கள் செல் பண்ணலாம். செல் பிலோ 919, ஸ்டாப் லாஸ் 935, டார்கெட் வந்து 912, 905 and 891. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், எம்எஃப்எஸ்எல். ஸோ எம்எஃப்எஸ்எல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் இங்கே கூட ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது டபுள் டாப் நம்ம சொல்லலாம். இதுதான் நெக்லைன். ஸோ நாளைக்கு இந்த நெக்லைன் கிட்ட தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு இந்த நெக்லைனை பிரேக் பண்ணால், இந்த கேண்டில் பிரேக் பண்ணால் நீங்கள் செல் பண்ணலாம். செல் பிலோ 975, ஸ்டாப் லாஸ் 987, டார்கெட் 968, 962 and 950. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், டிவிஎஸ் மோட்டார்ஸ். ஸோ டிவிஎஸ் மோட்டார்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ஸ்டாக் வந்து ஒரு அருமையான ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ நாளைக்கு சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் நீங்கள் வந்து பை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டாக் வந்து ஒரு போல் அண்ட் ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், போல் கொஞ்சம் பெரிய ஃப்ளாக் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா பை, இந்த ஃப்ளாகுக்கு கீழே வந்துச்சுன்னா செல். இதுதான் அந்த பேட்டர்னுடைய ஃபார்முலாவே. ஸோ அதை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த இடம் பிரேக் பண்ணால் நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ பை அபவுட் 2290, ஸ்டாப் லாஸ் 2265, டார்கெட் 2305, 2330 and 2355.
ஸோ இன்றைக்கி கொடுத்த ஸ்டாக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா செல் பண்ணுங்கள். இப்போது என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கொடுத்த ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். மொத்தம் 5 ஸ்டாக் கொடுத்துருந்தேன். அந்த 5ல் 2 ஸ்டாக் வந்து சூப்பராக நேற்று பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஒன்று வந்து எஸ்கார்ட்ஸ். ஸோ 2940 பை பண்ண சொல்லியிருந்தேன். ஹை வந்து 2966 வரைக்கும் போயிருக்கு அந்த ஸ்டாக்கு இன்னைக்கு. அதில் ஒரு 26 புள்ளிகள். அப்புறம் எம்ஜிஎல் கூட நான் கொடுத்துருந்தேன். இது வந்து இதுவும் நான் பை பண்ண சொன்னேன். டார்கெட் பார்த்தீங்கன்னா 7860, ஹைனா 80 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய செகண்ட் டார்கெட் இந்த இதில் எம்ஜியில் வந்து ஹிட் ஆகிருக்கு. செகண்ட் டார்கெட்டு சூப்பராக. ஸோ அதில் வந்து ஒரு 30 புள்ளிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இந்த ஸ்டாக்கு சொன்னேன். இதுவும் ஷார்ட் அடிக்க சொல்லியிருந்தேன். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு 912. ஸோ லோ வந்து பார்த்தீங்கன்னா 911 வரைக்கும் 811 வரைக்கும் வந்துருக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 7 புள்ளிகள். அப்புறம் ஹிந்த் பெட்ரோ இதுவும் நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். பட்டு இந்த ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை. ஃப்ளாட் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிருந்தது. பாருங்கள், ஒரே சைட் வேஸாக தான் இன்றைக்கி இருந்தது. அந்த அளவுக்கு அப் டவுன் கிடையாது. ஸோ இது வந்து இன்றைக்கி ஃப்ளாட்டாக இருந்தது. இன்னும் ஒரு ஸ்டாக் கொடுத்தேன், முத்தோடு ஃபைனான்ஸ். பட் இதுவும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா இது கேப் அப் ஓப்பன் ஆனதுனால. ப்ளஸ் பாரதி ஏர்டெல் சொல்லி ஒரு ஸ்டாக் நான் சொல்லியிருந்தேன் லைவ் மார்க்கெட்டில். அதாவது பாயிண்ட் அவுட் பண்ணி நான் சொன்னேன், இந்த 870 இந்த லெவல் தான் பிரேக் அவுட்டுன்னு அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்து அருமையாக ஒரு 1180 எங்கேருந்து 1148லேருந்து 1180. ஸோ ஒரு 30 புள்ளிகள் ஈஸியாக பாரதியில் கூட நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும், ஒன்ஸ் நீங்கள் இந்த லெவல் பிரேக் பண்ணியிருந்தால். ஸோ இங்கே பிரேக் பண்ணிச்சு, ஒன் வேயாக ரேலி ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட செக்டார்லேருந்து வித்தியாசமான ஸ்டாக்ஸ் நான் வந்து என்னுடைய யூடியூப் வீடியோவில் நான் அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து ஒரு பயம் இல்லாமல் பொசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு மோட்டிவில் தான் இதை வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு இந்த வீடியோவை. ஸோ எனக்கும் வந்து ஒரு சில மோட்டிவேஷன்ஸ், சில என்கரேஜ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ உங்களால் கொடுக்க முடியும் கண்டிப்பாக. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த வீடியோவை ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுறதோடு போகாமல் லைக் பண்ணுங்கள், தம்ஸ் அப் கொடுங்க, ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா எழுதுங்க. ஏதாவது புரியல, இல்லை நான் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னு தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மறக்காமல் லைக் கொடுக்க இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க கூட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.